மீண்டுமாக எல்லாவற்றையும் புதிதாக துவங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா எப்படி இருக்கும்? உங்களை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துற உங்களுடைய கடந்த கால தவறுகள் எல்லாவற்றையுமே கைவிடும்படியாக, எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக கற்பனை செய்யுங்க. முற்றிலுமாக ஒரு புதிய வாழ்க்கையை நீங்க அணைத்துக் கொள்வது போல. மனம் திரும்புதல் என்ற சாவியை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார். புதிய வாழ்க்கை என்ற கதவை திறக்கும்படியாக. இந்த வாய்ப்பு பிடித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய புதிய கதையை நீங்க எழுதுவதற்கு, தேவன் உங்களுக்காக வாக்களித்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்வதற்காக. இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி யோர்தான் நதியில் புதிய வாழ்க்கைக்காக. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது உங்களுக்குள்ளாக இருந்து துவங்குகிறது. இதில் எவ்வாறு பங்கேற்பது என்பதை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சந்திக்கலாம். அல்லது யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் நீங்கள் இதை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சி வரவேற்கிறேன். நீங்க பார்த்த பிரகாரம் யோர்தான் நதி புது துவக்கத்தை உருவாக்கக்கூடியதா இந்த இடத்துல இருந்தது. பல மக்களுடைய வாழ்க்கையிலே சரியாக நாகமான் குஷ்டரோகத்தோட இடத்தில் வந்த பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தன்னுடைய செயலை இந்த இடத்துல செய்தவராய் அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலையை பெற்று தேவன் யார் என்பதை தெரிந்து கொண்டார். நாகமான் மூலம் தேவன் இந்த இடத்தில் வைத்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது. சிறிய தேசம் தேவனை, உண்மையான தேவனை அறிந்து கொண்டது. அதே விசுவாசத்திலே தேவன் ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய வல்லமை இடத்துல வெளிப்படுத்துவதை நாம் இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக தன் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தன்னுடைய வழி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருப்பதற்கு அவர் யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நானகரால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளும்படி இந்த இடத்துல வந்தார். மக்களே, இயேசு அங்கு தன்னுடைய வல்லமையை எல்லோரும் பார்க்கும்படியாக இந்த இடத்தில் சூழலை மாறியது, நடந்தது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இந்த இடத்தில் அமர்ந்தார். தேவனுடைய ஊழியத்தை பலனானவாய் செய்ய தொடங்குகிறவராய். இதுதான் தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். இந்த புது துவக்கம். நீங்க யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் எங்களோடு கூட இந்த இடத்தில் இணைந்திருந்தீர்களோ உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த யோர்தான் நதிக்கு அனுப்பும்படியாக எங்களுக்கு இந்த இடத்தில் அனுப்பியிருந்தீர்கள். சிலர் நேரடி ஆலயத்துக்கு வந்தீங்க. உங்க எல்லோருடைய விண்ணப்பங்களுக்கு ஜெபிக்கும்படியாக நாளை யூனிவர்சல் ஆலயத்தினுடைய பிஷப்புகள், பாஸ்டர்கள் விசுவாசத்தின் ஆவியில் ஒன்றிணைந்தவராய் இருப்பார்கள். யோர்தான் நதியிலே, இஸ்ரவேல் தேசத்திலே இந்த பலனான கூக்குரலை செய்யும்படியாக. எனவே நீங்க யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்தவராய் உங்களுடைய விண்ணப்பங்களை இடத்துல எங்களுக்கு அனுப்பியிருந்தீங்களோ உங்க எல்லோருடைய விண்ணப்பமும் தயார்படுத்தப்பட்டதாய், அனுப்பி வைக்கப்பட்டதாய் இந்த இடத்துல இருக்கிறது. நாளை பிஷப்புகளோடு, பாஸ்டர்களோடு தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களாய் அதே விசுவாசத்தில் உடன்படிக்கையின் ஜெபத்தில் நாம் ஒன்றிணைய போகிறோம். எனவே நான் இந்த நேரம் இந்த வாய்ப்பு பயன்படுத்த விரும்புகிறேன். நீங்க யாரெல்லாம் இந்த விசுவாசத்தில் இருக்கிறவராய் இருக்கிறீர்களோ நாளை மாலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்தின் இந்த சிறப்பான கூட்டத்திலே எங்களோடு ஒன்றிணையும்படியாக. மக்களே, இந்த கூட்டத்தில் நீங்கள் எங்களோட இடத்தில் ஒன்றிணைந்தவராய் இந்த இருங்கள். இந்த உடன்படிக்கையின் ஜெபத்தில் பிஷப்புகள், போதகர்கள் எப்படியாக யோர்தான் நதியிலே தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி ஜெபிக்க போகிறார்களோ அதே விசுவாசத்தினுடைய ஆவியிலே நாம் இங்கு இந்த இணைந்தவராய் இந்த உடன்படிக்கையில் ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான காரியத்தை செய்ய. இந்த புது வாழ்க்கை இந்த இடத்துல மாறுமா, நடக்குமா, இது சாத்தியமா? உங்களோடு பல சாட்சிகளை நான் இந்த இடத்தில் காண்பித்திருக்கிறேன். தேவன் இந்த செய்த பல அதி அற்புதமான காரியம். அழிவின் பாதையில் இருந்தவரை ஆசீர்வாதத்தினுடைய பாதை திருப்பினவர். பாவத்தில் இருந்தவரை தேவன் இடத்துல விடுதலையாக்கினதை, பலகீனத்தில் இருந்தவரை தேவன் பலப்படுத்தினதை நேற்று தினம் நாம் பார்த்த இந்த சாட்சிகளை போல கூட தேவன் இன்றும் அதி அற்புதமான காரியங்கள் செய்கிறார். நீங்க யார் இன்னும் அதை புரிந்து கொள்ளாதவரா இருக்கீங்களோ நீங்களும் கூட புரிந்து கொள்ளும்படி இந்த நேரம் ஒரு சாட்சி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நபர் தன்னுடைய இருதயத்திற்குள்ளாக எப்படியாக வெறுப்புணர்ச்சி இந்த இடத்துல வைத்திருந்தார். அந்த வெறுப்புணர்ச்சி தன்னுடைய தகப்பனை கொல்லும்படியாக கூட எப்படியாக இந்த சூழ்நிலை இந்த இடத்துல இருந்தது, என்ன நடந்தது, தேவன் எப்படியாக அதி அற்புதமான காரியத்தை இந்த இடத்துல செய்தார், சூழ்நிலை எப்படியாக இந்த இடத்துல மாறியது, இவருடைய வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்கள். இந்த புது வாழ்க்கை சாத்தியமா இல்லையா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளும்படி சாட்சியை பாருங்கள். நான் ரொம்ப கோவப்படுவேன். நான் ரொம்ப கோவமா இருந்தேன். நான் என்னுடைய படுக்கைக்கு தூங்க போகும்போது தலைக்காணி கீழே எப்பவுமே கத்தியோடு தான் படுப்பேன். ஒருவேளை என் மாற்றான் தந்தை என்னை தாக்க முயற்சி செய்தா நான் கொலை செஞ்சிருவேன் அவரை.
அந்த நேரங்கள்ல இதுதான் என்னுடைய யோசனை. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மர்சேலோ. எனக்கு 52 வயசு ஆகுது. 1987 தான் யுனிவர்சல் ஆலயத்துக்கு நான் வந்தேன். 1993 தான் நான் இயேசுவை என் வாழ்க்கையில கண்டறிந்தேன். நான் 6 வருஷமா ஆலயத்துக்குள்ளேயே இருந்தேன். தொலைக்கப்பட்ட ஒரு ஆளா. ஏன்னா என்னுடைய மாற்றான் தகப்பன் மேல எனக்கு வெறுப்புகள் இருந்துச்சு. என்னுடைய தாயின் மீதும் எனக்கு வெறுப்பு இருந்தது. என்னுடைய மாற்றான் தகப்பன் தான் என்னை வளர்த்தார். ஏன்னா என்னுடைய தாய் தகப்பனுக்கு விவாகரத்து ஆயிருந்தது அந்த நேரம். அந்த நேரம் நான் குழந்தையா இருந்தேன். அது எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு குழந்தை பருவம். என்னுடைய வாழ்க்கை ஒரு மிகவும் அழகுள்ள ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. என்னுடைய வீட்டில் ஒரு நாளும் சண்டை. என்னுடைய மாற்றான் தகப்பனால. அவர் என்னுடைய காதுகளை பிடித்து ரொம்ப அதிகமாக இழுப்பார். அதனால 80% கேட்கும் திறனை நான் இழந்துட்டேன். அதனால நான் ரொம்ப அதிகமாக எதிர்ப்படைஞ்சேன். என்னுடைய சொந்த வீட்டிலேயே என்னை அதிகமாக அவமானப்படுத்துவாங்க. எல்லாவற்றையும் விட எனக்கு அதிகமாக வலியை ஏற்படுத்தின ஒன்று, என் அம்மா எனக்கு சார்பா எப்பவுமே பேசுனதே கிடையாது. என் அம்மாவுடைய எண்ணம் என்னன்னா, மாற்றான் தகப்பனோட அவங்க எப்பயுமே சமாதானமா இருக்கணும். என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்துல நான் மறைஞ்சு நின்னு அவங்க கிட்ட பேசுவேன். நாங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கிறது அவர் கேட்டாருன்னா, இல்ல பார்த்தாருன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்கும். எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. நான் அவங்க கிட்ட இந்த வார்த்தைய சொன்னேன். "நீ எனக்கு அம்மாவா இருக்கிறதுக்கு பதிலா வேறு ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிறியே" அப்படின்னு நான் கேட்டேன். என்னை ஒதுக்குறாங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப வலி தரக்கூடிய ஒன்றா இருந்தது. சில நேரங்கள்ல மதியான உணவு சாப்பிடும்போது என்னுடைய மாற்றான் தந்தை சொல்லுவாரு, "அந்த தட்டு சாப்பாடு சாப்பிடுறது கூட உனக்கு தகுதி கிடையாது." அவர் என்ன நீ ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனமாக மாட்டேன்னு சொல்லுவாரு. திருடன் சொல்லுவாரு. போதை பையன் சொல்லுவாரு. என்னுடைய முகத்துல தண்ணியை தூக்கி அடிப்பாரு நான் சாப்பிட்டுட்டு இருக்க அந்த நேரத்துல. இதையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவர் என்ன அறைவாரு. அவர் என்ன உதைப்பாரு. அவர் என்ன அடிப்பாரு. இது எல்லாமே அவர் செஞ்சாலும் யாரும் அவர் என்னன்னு கேட்க மாட்டாங்க. நிறைய முறை என்ன கழிவறையில வச்சு பூட்டிடுவாரு. என்ன நிறைய முறை முட்டி போட சொல்லுவாரு. குறிப்பா சோளம் விதையில முட்டி போட சொல்லுவாரு என்ன. செவுத்த பார்த்து திரும்பிக்கோன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுவாரு, நான் கதவை திறந்து வரும்போது, "நீ இதே மாதிரி இல்லைனா நான் திரும்பி வரும்போது இன்னும் மோசமான காரியத்தை நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இன்னும் சில காலம் கழித்து ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை கொடுக்கல. இது எல்லாத்தையும் நான் சுருக்கி சொல்லணும்னா, என்னுடைய வீட்டுக்குள்ள நான் இருக்கும்போது நரகத்துக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும். நான் சில நேரத்தில் வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது காலதாமதமாக வருவேன். ஏன்னா காலதாமதமாக வரும்போது தான் எல்லாருமே வீட்டுக்குள்ள தூங்கி இருப்பாங்க. காலையில் நான் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து முதல் ஆளாக வெளியே போயிடுவேன். நான் அப்படி வெளியே போனால் தான் நான் அவர்கிட்ட அடி வாங்க மாட்டேன். நான் ரொம்ப கோவமாக இருப்பேன். அந்த நேரத்தில் தான் நான் தூங்கும்போது என்னுடைய படுக்கையின் கீழே நான் கத்தியை வச்சுப்பேன் எப்பயுமே. அவர் என்னை மறுபடியும் தாக்க வந்தார்னா நான் அவரை கொன்னுடுவேன் அதே இடத்துல. இதுதான் அந்த நேரம் என்னுடைய யோசனைகளை ஓடிட்டு இருந்தது. நான் எந்த நேரமா இருந்தாலும் அவரை கொலை செய்ய தயாரா இருந்தேன். உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாள் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என்னுடைய மாற்றான் தகப்பன் என்னுடைய அம்மாவை அடிச்சிட்டு இருந்தார். நான் இப்போ பக்கத்துல இருந்த அயன் பாக்ஸ் எடுத்து அவர் முதுகு மேல வச்சு அவரை எரிச்சிட்டேன். அந்த நாள் உண்மையாவே ரொம்ப அதிகமா சண்டை போட்டார் எங்களோட. நான் தீர்மானிச்சேன், என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே வரேன். உறவினர்கள் வீட்லேயோ இல்லை நண்பர்கள் வீட்லேயோ இல்லை யாரெல்லாம் எனக்கு இடம் கொடுக்க போகிறாங்களோ நான் தங்க தயாராக இருந்தேன். அந்த நாட்கள் தான் எனக்கு தெரிஞ்சது வாழ்க்கை எந்த அளவுக்கு கஷ்டம், எந்த அளவுக்கு வாழ்க்கை கடினம். அந்த நேரத்தில் நான் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் கொக்கையின், மரிவானா, போதை இது எல்லாத்தையும் பயன்படுத்துவேன். இது எல்லாத்தையோட மோசமானது என்னன்னா, நான் மாந்திரிகம் செய்கிறவங்களோட போய் சேர்ந்தேன். நாங்கள் பேய்களோட ஒரு பொருத்தனை பண்ணேன். அந்த பொருத்தனையில் என்னுடைய கையை காலை அங்கங்கே கட் பண்ணியிருப்பாங்க. என்னுடைய நெஞ்சில், என்னுடைய முதுகு பின்னாடி, என்னுடைய தலையில் கூட. அதுக்கப்புறமா என்னுடைய 18 வயசில் நான் ஆர்மியில் சேர்ந்தேன். இது தொடங்கி என்னுடைய வாழ்க்கை நிலை மோசமாச்சு. நான் மன அழுத்தமாச்சு. நான் என்ன நானே கொலை செய்யலாம்னு நினச்சேன். மன அழுத்தத்தினால, வெறுத்ததுனால என்னால் அதை கையாள முடியல, அதிகமாக இருந்தது.
நான் தேவனை நம்பிட்டு இருந்தேன். தேவனுக்கு மகிமை. அந்த நேரத்துல நான் தற்கொலை செய்ய தேவன் என்னை அனுமதிக்கல. அந்த தருணத்தில் தான் நான் யுனிவர்சல் ஆலயத்தை குறித்து கேள்விப்பட்டேன். அங்க நான் போயிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய பிஷப் ரெனாட்டோ மதுரு, அவர் என்னுடைய அப்பா மாரி என்னை பார்த்து கொண்டார். கண்டிப்பா என்னால அவர மறக்க முடியாது. என்னால முடியாது. என்னை பார்த்து கொண்டாரு ஒரு தந்தையை மாரி. எனக்கு தாய் தகப்பனுடைய அன்பு, பாசம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இது எல்லாத்தையும் அவர் எனக்கு காமிச்சார். அப்போ நான் ஆலயத்துல இருந்து கொஞ்ச நாட்கள் இருந்தது. ஆலயத்துல கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு கூட எனக்கு கோவம் வந்தது. இவர் மேல கோவம் வந்தது. ஏன்னா, இவர் அங்க மன்னிப்ப பத்தி பேசுவாரு. மனம் திரும்புதல பத்தி பேசுவாரு போதிக்கும்போது. நான் ஏத்துக்கிற மாதிரி ஆமேன்னு சொல்லுவேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். வேற எதுவுமே இவர்கிட்ட இல்லையா போதிக்க? உண்மையா இவருக்கு போதிக்க வேற எதுவுமே இல்லையா? என்னுடைய சூழ்நிலை மட்டும் தான் இவருக்கு தெரியுமா? வேற எதுவுமே போதிக்க கிடையாதா இவர்கிட்ட? எல்லா நாளும் அதே வார்த்தை. எனக்கு தெரியும் பரிசுத்த ஆவி அந்த நேரம் இவர பயன்படுத்திட்டு இருந்தாரு ஏற்கனவே எனக்கு உதவி செய்ய. ஒரு நாள் நான் போதை ரொம்ப அதிகமா போட்டுட்டேன். போதையில தான் இருந்தேன். அவர் என்கிட்ட வந்தார். அவர் என்கிட்ட வந்து சொன்னார், "ஏய் தம்பி, போதை அதிகமா போட்டிருக்கல்ல?" நான் சொன்னேன், "ஆமா." அப்போ அவர் கேட்டார், "உனக்கு பசி எடுக்குதா?" இதுதான் அவருடைய கேள்வி. "ஆமா, எனக்கு பசி எடுக்குதுன்னு" சொன்னேன். அப்போ அவருடைய மனைவிய கூப்பிட்டாரு. மனைவி வந்தாங்க. எனக்கு சாப்பாடு செஞ்சு குடுத்தாங்க. இது வெறும் ஒரு நாள் மட்டும் நடந்தது கிடையாது. பல நாட்கள் இந்த மாரி எனக்கு நடந்தது. அவருக்கு தைரியம் இருந்தது என்கிட்ட பேச. இதுவரைக்கும் யாருமே எனக்கு கத்துக் குடுக்காத விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே அவர் பேசி எனக்கு கத்துக் குடுத்தார். நான் நம்புறேன், அப்பொழுது நான் இருந்த நெலைமை, எனக்கு இருந்த கெட்ட பழக்கம், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது, அந்த அந்த போதகருக்கு என்னுடைய ஆத்துமா மீது அன்பு இருந்தது. நான் அந்த நேரம் அவங்க மேல கோவப்படுவேன். ஆனா வீட்டுக்கு திரும்பி வரும்போது, அவங்க பேசின ஒரு ஒரு வார்த்தையும் என்னுடைய யோசனைக்குள்ள சுத்தி, ஆணிய வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கும். அந்த 6 வருஷம் காலத்துல நான் 4 முறை ஆலயத்த விட்டு வெளிய வந்துட்டேன். 2 முறை பெண்கள்னால வெளிய வந்தேன். 1 முறை நான் போதை பழக்கத்தினால வெளிய வந்தேன். கடைசியா நான் வெளிய வந்த முறை அமானுஷ்ய விஷயத்தினால நான் என்னை ஈடுபடுத்தினதுனால, நான் ஆலயத்த விட்டு வெளிய வந்துட்டேன். நான் சிறைச்சாலைக்கு போயிருக்கேன். போதை பழக்கத்தினால, திருட்டுனால, என்னுடைய மாற்றான் தகப்பன் என்ன சொல்லி என்ன கூப்பிடுவாரோ, அதே போல நான் மாறிட்டேன். விடுதலைக்கான ஜெபத்துல நான் இருக்கும்போது, அந்த ஜெபத்துல எனக்கு தல சுத்துற மாரி இருக்கும். ஆனா நான் எந்த அசிஸ்டன்ட்டையும் என் தலை மேல கை வச்சு ஜெபிக்க நான் அனுமதி குடுத்ததில்ல. நான் ரொம்ப பெருமையா இருந்தேன். என் தலை மேல கை வச்சு ஜெபிக்க நான் யாருக்கும் அனுமதி குடுக்கல. என்னால ஞாபகம் இருக்கு ஒரு நாள் பிஷப் கூட்டம் எடுத்துட்டு இருந்தார். அப்ப எல்லோரையும் பிஷப் முன்னாடி வர சொன்னார். யார் விடுதலையை பெற விரும்புறீங்களோ, நீங்க முன்னாடி வாங்கன்னு சொல்லி பிஷப் கூப்பிட்டாரு. நான் முன்னாடி போனேன். ஏன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். தீர்மானம் எடுத்து முன்னாடி போனேன். நான் அந்த நேரம் அசுத்தத்தினால வெளிப்பட்டேன். அதுதான் முதலும் கடைசியான நேரம் நான் அசுத்தத்தினால வெளிப்பட்டது. நான் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்டேன். நான் இனிமேலும் ஆலயத்த விட்டு வெளிய போம்போதும், அசுத்தத்தினால வெளிப்பட்ட ஒரு நபரா வெளிய போமாட்டேன். இல்ல இது முடிந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது தந்தையின் நாளா இருந்தது. அந்த நாள்ல திருவிருந்து குடுக்கப்பட்டது அந்த நாள். எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அந்த நாள் நான் தீர்மானித்தேன். தேவனுக்காக என் வாழ்க்கைய குடுப்பேன். தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்தேன். அந்த நாள் என்னுடைய கடந்த வாழ்க்கை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் அந்த நேரங்கள்ல ஏற்கனவே என் வீட்ட விட்டு நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனாலும் நான் தீர்மானம் எடுத்தேன். நான் அவங்க வீட்டுக்கு போனேன். போய் அவங்க முன்னாடி, என் தாய் முன்னாடி, என் மாற்றான் தகப்பன் முன்னாடி நான் மன்னிப்ப கேட்டேன். அந்த நேரம் என்னுடைய அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட 3, 4 வருஷம் இல்ல அதுக்கு மேல அதிகமா, ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள போய் பார்க்க போனேன். நான் அவங்க கிட்ட "எங்க அப்பா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ரொம்ப பயந்தாங்க அத சொல்றதுக்கு கூட. அவங்க என்ன நெனச்சாங்கன்னா, நான் அங்க வந்ததுக்கான காரணம், அவர் ஏதாவது செய்ய போறேன் அப்படின்றதுக்காக நெனச்சாங்க. அதனால அவங்க என்கிட்ட சொல்லல. கற்பனை பண்ணி பாருங்க. 3 வருஷம் நான் அவங்கள விட்டு தூரமா இருந்தேன். என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கினாங்க, "இங்கேருந்து போயிடு நீ" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் அங்கருந்து நேரடியா அவருடைய படுக்கை அறைக்கு போயி, அவர அங்க பார்த்து அங்க சொன்னேன், "அப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்கள மன்னிச்சுர்றேன்." அந்த நேரம் தந்தை தினம்ன்றதுனால நான் அவருக்கு வாழ்த்துக்கள் கூட செஞ்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட கேட்டேன், "உங்களுடைய மன்னிப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியும், நீங்க எதிர்பார்த்த பையனா நான் இல்ல.
அவருக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. அவர் என் கைய குலுக்குனாரு. நான் அங்கருந்து போயிட்டேன். என் மனசாட்சி சமாதானத்தோட நான் அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, 6 வருஷமா என்ன நடக்கலையோ, 11 மாசத்துல நடந்துச்சு. என்னுடைய விடுதலைய நான் பெற்றுக்கொண்டேன் முழுமையா. நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். அப்போ என்ன ஆலயத்துல துணையாளரா அழைத்தாங்க. நான் துணையாளரா மாறினேன். அந்த நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் பரிசுத்த ஆவியால ஞானஸ்நானம் பெறப்பட்டது. எனக்கு ரொம்ப அருமையான ஒரு நாள். எனக்கு எப்போ, எங்க நடந்தது, நான் எங்க உக்காந்துட்டு இருந்தேன், இது எல்லாமே எனக்கு தெரியும். அது புதன்கிழமை. சில பேர் சாட்சி கொடுக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை பெற்றதா சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது வித்தியாசமா நடந்தது. எனக்கு நடந்தது புதன்கிழமை 7 மணி கூட்டத்துல நடந்தது. பிஷப் மசீதர் தான் அந்த கூட்டத்தை எடுத்துட்டு இருந்தார். அவர் அந்த நேரம் ஒரு பாட்டு பாடினார். நான் தேடுவே ஆவி என்னும் கடலில். இது எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாடல். மிகவும் பிடிச்ச ஒரு பாடல். அதன் பிற்பாடு நான் பீடத்து மேல ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டேன். நான் சென்றேன். 10 வருஷம் கழிச்ச பிற்பாடு நான் அமெரிக்கால ஊழியம் செய்துட்டு இருந்தேன். இப்பாவு சிட்டி, டெக்சாஸ்ல இருக்கிற சிட்டில. நான் அப்போ போதகரா இருந்தேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன் கால் என்னுடைய அப்பா பேசினாரு. என் அப்பா சொன்னாரு, இந்த மாதிரி, "மகனே, இது ரொம்ப வேடிக்கையான ஒண்ணு. இதுவரைக்கும் என்னுடைய அப்பா என் வாழ்க்கையில என் மகனேன்னு சொன்னதே கிடையாது என்னை பார்த்து. என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு வருத்தம் ஒண்ணு இருக்கு. நான் உன்னை ரொம்ப மோசமா நடத்தினேன் எனக்கு தெரியும். நான் செஞ்ச எல்லாத்துக்காகவும் என்னை மன்னிச்சிரியான்னு கேட்டாரு. அந்த நேரம் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். மன்னிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ வரைக்கும் கூட எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருக்கு. எதுவுமே நடக்காத மாரி. எனக்குள்ள இனிமேல் அவர் வெறுப்பு இல்ல. அவர் மேலேயோ அல்லது வேற யார் மேலேயும் எனக்கு வெறுப்பு இல்ல. 30 வருஷமா தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான வருடம்னா இதுதான். என் மனைவியோட இணைந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்வது எனக்கு ரொம்ப பிரியமான ஒன்று. உங்க எல்லார்கிட்டயும் நான் இதை சொல்றேன். எந்த அளவுக்கு தேவன் வல்லமை உள்ளவர். நீங்க எப்போ உங்களுடைய இருதயத்தை திறந்து உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அவருக்காக, உங்க முழுசா அர்ப்பணிக்கிறீங்களோ, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். உங்களுக்கு புதிய வாழ்க்கை தர்றதா. அவ்வளவுதான். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. மிக சரியாக மக்களே, இதுதான் தேவன் உங்க வாழ்க்கையிலிருந்து செய்ய விரும்புறார். யோசித்து பாருங்க, இந்த நபருடைய இளம் பருவத்திலிருந்து இவர் வளர்ந்த ஒவ்வொரு நாளும் எப்படியான சூழ்நிலை இதுல கடந்து போயிருப்பா. ஒருவேளை இந்த நபர் வெறுப்புணர்ச்சியை தனக்குள்ளாக சுமக்கிற ஒருவராய் இருந்தால் அந்த வெறுப்புணர்ச்சி என்ன செய்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த வெறுப்புணர்ச்சி இவருடைய குடும்பத்தை இந்த பாதித்திருக்குமா? இவர் யார் மீது கோபமுடையவராய் இந்த இருந்தாரோ அவரை இந்த பாதித்திருக்குமா? இவர் யாரை இந்த கொல்லும்படியாக கூட நினைத்தாரோ அந்த நபர் அப்படியான வழி சந்தித்திருப்பாரா? மிக நிச்சயம் கிடையாது. அந்த வெறுப்புணர்ச்சி இவருக்குள்ளாக இவரை ஒவ்வொரு நாளும் கொல்லுகிறதா இந்த இருந்தது. ஒருவேளை சரீரத்தில் நடக்கல, ஆனா ஆவிக்குரிய அதான் நடக்குது. நீங்க யாரெல்லாம் வெறுப்புணர்ச்சியோட இருக்கீங்க, மன அழுத்தம் உள்ளவரா இருக்கீங்க, பழி வாங்கக்கூடிய எண்ணங்களுடையவரா இந்த இருக்கீங்க, அப்படியான இருதயம் அந்த பழி வாங்குதல் எண்ணத்தை, வெறுப்புணர்ச்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயமாய் உங்கள் இருதயம் இருந்தால் புரிஞ்சுக்குங்க, அது மற்றவர்களை காயப்படுத்துறதில்ல, அது உங்களை தான் காயப்படுத்துது. அது மற்றவர்களுக்கு வலியை கொடுப்பதில்ல, அது உங்களுக்கு தான் மிகுந்த வலியை உண்டு பண்ணக்கூடியதா இந்த இருக்கிறது. எனவே தேவன் அவர் தன் வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கை இந்த விடுதலையாக்க, தேவன் அவர் தன் வல்லமையிலே உங்களுடைய வாழ்க்கை மீது அற்புதமான பதிலை இந்த கொடுக்க அனுமதி கொடுங்க. அவருடைய திட்டம் உங்க வாழ்க்கை மீது நிஜமாக்கப்படும்படி இந்த நேரம் விசுவாசத்தை நாம் சேர்ந்து தேவனுடைய பலனானதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த நேரம் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கொள்ளு. இந்த தண்ணீரை ஒன்று சேர்ந்து நாம் ஆசீர்வதிக்கலாம். நீ இந்த தண்ணீர் இருந்து குடிக்கும் பொழுது உங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக இருக்கிற இந்த கோபமோ, வெறுப்புணர்ச்சியோ, பழிவாங்குற எண்ணமோ தேவனால் இந்த நீக்கப்பட இந்த தண்ணி
தேவனுடைய ஜீவனாய் உங்களுக்குள் பிரவேசிக்கட்டும். பாவ சரீரத்தை நீக்கி தேவனுடைய சரீரத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக. எனவே இந்த நேரம் விசுவாசத்து நாம் ஜெபத்தில் ஒன்றிணைவதற்கு முன்பாக இன்னொரு நபருடைய வாழ்க்கையின் மாற்றம், இந்த தம்பதியருடைய வாழ்க்கையினுடைய மாற்றம், தேவன் இவர்களுக்கு எப்படியாக புது வாழ்க்கையானதை இந்த இடத்துல கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளும்படி இந்த சாட்சியை பாருங்கள். தண்ணீரை தயார்படுத்துங்கள். சாட்சிக்கு பிற்பாடு ஒன்றிணையலாம். தேவனுடைய வழிகள் உங்கள் வாழ்க்கை நிஜமாக்கப்படும்படி ஜெபத்தினுடைய ஆவியிலே தேவன் உங்களை வழி நடத்த அனுமதி கொடுங்க. சாட்சியை பாருங்கள் இப்பொழுது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுடைய வாழ்க்கையில், உறவில் அநேக ஏமாற்றங்கள் ஏற்பட்டது. சில நேரத்தில் இவரிடத்துல பேசாமல் இருப்பேன். என்னுடைய சொந்த வேலையை பார்த்து நான் போவேன். என்னுடைய சின்ன பொண்ணு யூனிவர்சிட்டி போகிற சமயத்தில் நாங்கள் 2 பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. சின்ன வயசில் நிறைய சவால்கள் எனக்கு இருந்தது என்னுடைய அப்பா மூலியமா. ஏன்னா அவருடைய வேலை ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது. எப்போ அவர் வீட்டுக்கு வருவாரோ, என்னையும் என்னுடைய தம்பியும் தங்கச்சி எல்லாரையும் வெளியே துரத்தி விட்டுருவாரு. அவர் மேலே கோவத்தோடு தான் நாங்கள் வளர்ந்தோம். அவர் எப்படி இருந்தாரோ, பொறுமையற்றவரா, குடிப்பழக்கம் உள்ளவரா, அதே போல் நான் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்ய ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் அதிகமாக நான் குடிக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சூழ்நிலையை ரொம்ப மோசமாக்கினேன். எப்போ நான் ரோஸ் அவங்கள சந்திச்சேனோ, துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய பழைய வாழ்க்கையோட என்னுடைய உறவானது நான் தூங்கின நிறைய ஏமாற்றங்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தோம். சில நேரத்தில் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னுடைய பழைய வாழ்க்கையோட போயிடுவேன். அதன் பிற்பாடு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய சின்ன பொண்ணு யூனிவர்சிட்டிக்கு போனாங்க. பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எப்போ இந்த ஆவிக்குரிய சவால்கள் அவங்களுக்கு இருந்ததோ, அப்போ நான் புரிஞ்சுட்டேன். என்னுடைய சவால்களை விட்டுட்டு நான் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு தீர்மானித்தேன். இந்த சூழ்நிலையை நான் பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் குழப்பமானது ஏற்பட்டுச்சு. என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் எனக்கு தெரியும், எங்களோட திருமண வாழ்க்கையில் வாக்குவாதமானது இருக்குது, பண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. இது மோசமானதுன்னு நான் எப்போவுமே நினச்சதில்லை. ஆலயத்துக்கு போகிறதோ இல்லை மற்றவங்க கிட்ட உதவி கேட்குறதோ, ஏன்னா எல்லாமே பார்க்க அருமையாக இருந்தது. என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தாங்க, என்னுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருந்தது, நான் என்னுடைய வேலையை நல்லா செஞ்சேன். ஆவிக்குரிய தாக்குதல் நடக்கிற வரைக்கும் எல்லாமே அருமையாக இருந்தது. அது எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலை. என்னால் சரியாக தூங்க முடியாது. 20 மணி நேரம் கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய குழந்தைங்கள பார்த்துக்க முடியலை. ஒரு நல்ல மனைவியாக என்னால் இருக்க முடியலை. ஏன்னா நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் என்னால் செய்ய முடியலை. வீட்டை சுத்தம் செய்கிறது, சமைக்கிறது, இதை எல்லாமே என்னால் செய்ய முடியலை. மோசமானது, என்னுடைய வேலையை என்னால் செய்ய முடியலை. ஏன்னா எல்லா நாளும் என்னுடைய வேலையை முழுசாக செய்ய முடியலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன், இல்லை நான் ஏதாச்சும் செய்யணும்னு. எங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க. அவங்க UCKGக்கு போவாங்க. எப்பவுமே எங்களை சந்திச்சுட்ருப்பாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டேன், நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு. ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு தேவன் வேணும்னு. அவங்க சொன்னாங்க UCKGன்னு. ஆலயத்துக்கு வரும்போது அங்கே இருக்க மக்களை பார்க்கும்போது அவங்க வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம் இருந்தது. போதகர்கள், துணையாளர்கள் அவங்க ரொம்ப பணிவாகவும் உதவியாகவும் இருந்தாங்க. நான் என்ன செய்யணும்னு அவங்க எனக்கு காமிச்சாங்க. அவங்க எனக்கு வழிகாட்டுதலானது கொடுத்தாங்க. அன்பு, ஆதரவு, எனக்கு என்ன தேவையாக இருந்ததோ அவங்க எனக்கு அதை கொடுத்தாங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் அவங்கள என்ன வித்தியாசமாக காட்டுதுன்னு. ஆனால் நான் வர வர எனக்கு புரிஞ்சுது, நம்ம எப்போ தேவனை முதலாவது வைக்கிறோமோ அப்போ அவருடைய ஆவியை உங்களுக்கு தருவார். எப்போ சிறப்பு நிகழ்ச்சி வந்ததோ அப்போ நான் நினச்சேன், இதுதான் என்னுடைய நேரம். நான் பீடத்துக்கு முன்பாக போகிறதுக்கு சரியாக இதுதான் நான் செஞ்சது. பீடத்தில் ஒரு விதத்தில் நான் ஏறினேன். நான் வரும்பொழுது முழுமையான மாற்றத்தோடு நான் இறங்கினேன். எல்லா விஷயத்தையுமே என்னால் ஒழுங்காக பார்க்க முடியும். எல்லா விஷயத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு பலன் இருக்குது, தைரியம் இருக்குது, துணிச்சல் இருக்குது. முன்னாடி என்ன என்னால் செய்ய முடியாதோ எல்லாத்துக்கும் மேலே நான் ஆத்துமாக்களை காப்பாற்ற விரும்புகிறேன். மற்ற மக்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். உங்களால் செய்ய முடியும், அதை நீங்கள் செய்வீங்க. நீங்கள் எப்போ பரிசுத்தாவி பெறுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையானது மாறும். அதுக்கப்புறம் என்னுடைய வேலைக்கு நான் போனேன். அங்கே நிறைய மக்களை எனக்கு தெரியும், யார் ஆலயத்துக்கு வந்துட்டுருக்காங்களோ. இப்போது என்னுடைய வேலை ஸ்தலத்தில், ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ ஏதோ வித்தியாசமாக இருக்கன்னு. நான் சொன்னேன், என் கூட ஆலயத்துக்கு வாங்கன்னு. என்னுடைய வேலையிலையும் நான் ஊழியமானது செஞ்சேன். எப்போ என்னுடைய மனைவி சர்ச்சுக்கு வரதை நான் பார்த்தேனோ, நான் பார்க்க ஆரம்பித்தேன் அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதென்று. நான் ஆலயத்துக்கு சந்தேகத்தோடு தான் வந்தேன். அதாவது அவங்களுக்கு உதவி செய்யணும், சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக.
ஆனா எப்போ நான் வந்தேனோ, என்னால பார்க்க முடிஞ்சது இவங்களால அந்த அளவுக்கு சந்தோஷமான நபரா இருக்காங்க. தனக்கு இருந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையானது பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம ஆலயத்தின் துணையாளரா மாறுனாங்க. அப்போ உண்மையாவே நான் நெனச்சேன், அவங்களுக்குள்ளாக இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டது. நானும் மாறணும். எப்போ நான் அவங்கள பார்த்தேனோ, அவங்களுக்குள்ளான ஒரு மாபெரும் மாற்றம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளாக இந்த சௌந்தரியம் வெளிய வந்தது. அவங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் அடைந்தவங்களா இருந்தாங்க. புது பெண்ணா இருக்காங்க. அதன் பிற்பாடு தேவன நான் நேசிக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய மனைவி மூலமா என்னுடைய மனைவி வாழ்க்கை அவர் மாத்துனார். அதன் பிற்பாடு நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். விசுவாசத்தின் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன். உண்மையாவே நான் அந்த அளவுக்கு என்ன வளச்சுக்கிட்ட தேவனுக்கு நெருங்கி இருக்கணுன்றதுக்காக, அதற்கான பதில்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அழுக்கான கார். ஏன்னா, எப்படி கோவமா இருந்த, குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருந்த, அதுபோல என் ஆரோக்கியத்தினுடைய பிரச்சனைகள், அதாவது அந்த கார் வாஷை போல, அந்த கார புதுப்பிக்கிறது போல, அதாவது நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன். விசுவாசத்தினுடைய காரியங்கள் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஆலயத்த விட்டு நான் வரும்போது, அது உதாரணத்துக்கு அந்த கார் வரும்போது, எப்படி ஷைனிங்கா அழகா அதாவது ஒரு புது கார் போல எப்படி வருதோ, அதே போல நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, தேவன் என்ன புதுசா மாத்துனார். பரிசுத்த ஆவிய தேட ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்ட மாற்றங்கள் ஏற்பட்டது. ஒரு புத்தம் புதிய கார போல தேவன் என்ன புத்தம் புதிய நபராய் மாற்றினார். வித்தியாசமானவனாய் ஜீவனை பெற்றுக்கொண்டவனாய் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆத்துமாவ காப்பாத்தணும், மக்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம். அது மட்டும் இல்லாம இப்போ நான் வந்து ஃபுட் பேங்க் அப்படின்ற ஒரு பொறுப்புல நான் இருக்கிறேன். மக்களுக்கு உணவு குடுக்கும்படி. அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம எங்கள் மூலமா தேவன பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனா, சாமுவேல் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஜனங்க ஆலயத்துக்கு வராங்க. ஒவ்வொரு நாளும் நான் எழுந்துக்கும்போது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நான் திருமணம் செய்து கொண்டு 30 வருஷங்கள் ஆகிறது. நாங்கள் பலமா இருக்கிறோம். எங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது. வாழ்க்கையானது அருமையானது வாழ்வதற்கு. எனவே நான் பரிந்துரைக்கிறேன் கார் வாஷ் யாருக்கு வேணா நடக்கலாம். நான் உறுதியா சொல்கிறேன் கார் வாஷ் தேவனுடைய நல்ல காரியம். இது அருமையா இருக்கிறதா? ஆமா. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387338. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். பரிசுத்த தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, பாவங்கள், கோபம், பழிவாங்குதல், வெறுப்புணர்ச்சி, இது எல்லாமே ஆவிக்குரிய அசுத்தங்களின் வேலையானதா இருக்கிறது. என் தேவனை, யார் ஒருவர் இப்படியான சூழலை தன் இருதயங்களுக்குள்ளாக, தன் வாழ்க்கைக்குள்ளாக இந்த நுழைய அனுமதிக்கிறார்களோ, இவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், அப்படியான இருதயத்தை உடையவராய் இவர்கள் மற்றவரை காயப்படுத்துகிறார்கள் என்று. உண்மையில் அது இல்லை என் தேவனே. உண்மையில் இவர்கள் இவர்களையே காயப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்துமாவை ஆக்கினி கந்தக கடலிலே தள்ளுவதற்கான வழியை உருவாக்குகிறார்கள் என்று கூட நான் சொல்லலாம். எனவேதான் தேவனை, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பலனான கைகளில் இந்த நபருடைய பாவத்தை, இந்த நபருடைய தவறுகளை, இந்த நபருடைய அழுக்கான வாழ்க்கையை நீக்கி இவர்களுக்கு இந்த நீர் வைத்திருக்கிற இந்த புத்தம் புதிய வாழ்க்கையை கொடுக்க கேட்கிறேன். என் தேவனை ஆண்டவராக இயேசுவை, யாரெல்லாம் இந்த சிறப்பு இந்த புது வாழ்க்கை கைந்தத்தில் கேட்டார்களோ, என் தேவனை, இவர்களுடைய விண்ணப்பங்களுக்காக விசுவாசத்தில் உம்முடைய மனுஷர்கள் ஒன்றிணைந்து ஜெபிப்பதற்கு முன்பாகவே கொடும். இதோ என் தேவனை ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் இங்கிருந்தத்தில் உம்முடைய பதிலுக்கானதாய் கேட்கிறோம். வழிகளானது திறக்கப்படட்டும் என் தேவன். எது இந்த இடத்துல மாற்றப்பட வேண்டுமோ, எது உடைக்கப்பட வேண்டுமோ, எது நொறுக்கப்பட வேண்டுமோ, இந்த தேவன் நடக்கட்டும். ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் இந்த புதிதாய் இந்த மாற்றுகிற தேவன். இதோ இவர்களது வழிகள் உம்முடைய வழிகளாய் திரும்பும்படி இவர்களது வாழ்க்கை மீது இந்த விடுதலை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். இவர்களது வாழ்க்கை உம் பெயரை மகிமைப்படுத்தட்டும். இந்த நபரையும் இந்த நபருடைய வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரோடு இந்த இடத்துல இருக்கட்டும். மறக்காதீர்கள் மக்களே, உங்களுடைய விண்ணப்பங்களுக்காய் நாளை இந்த உடன்படிக்கையின் ஜெபத்தில் ஒன்றிணைய போகிறோம். தேவனுடைய வல்லமையானது உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான காரியங்களை செய்ய முடியாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு தன்னுடைய விசுவாசத்தின் பயணத்தை தொடர்வதற்கு முன்பாக எப்படி தன் பிதாவினுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய வழியை பின்பற்றினாரோ, அதே போல நாமும் தேவனோடு நம்முடைய வழியை இணைத்துக் கொண்டு அவர் விருப்பத்தை செய்ய முடியாது. எனவே நாளை குறிப்பாய் மாலை 7 மணிக்கு ஆலயத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே சென்று பாருங்கள் மக்களே. நாளை சந்திக்கலாம்.